2026 எவ்வாறு இருக்கப் போகிறது? ஒரு வருட பலனை கணிக்க வேண்டும் என்றால் முக்கியமாக 4 கிரகங்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று குரு, மற்றொன்று சனீஸ்வரர், ராகு மற்றும் கேது. இதில் குரு மற்றும் சனீஸ்வரர் என்பவர் ஒருவர் நாம் செய்த நல்வினைக்கேற்ப நன்மைகளையும், மற்றொருவர் நாம் செய்த தீவினைகளுக்கு சில ஞானத்தையும் அருள்வார். இந்த சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் குருவின் ராசியான மீனத்திலே இருக்கிறார். தனுசும் குருவோட ராசி தான், மீனமும் குருவோடைய ராசி தான். தனுசு என்று சொல்லக்கூடியது நாம் செய்யக்கூடிய தர்மம், நமது பாக்கியம், நாம் செய்யக்கூடிய ஆன்மீக முயற்சிகள் இவற்றை குறிக்கும். அந்த ஆன்மீக முயற்சிகளுக்கான பலன் அவ்வப்போது கிடைக்கவும் செய்கிறது. மீனம் என்பது தியானம், தவம், முக்தி, மோட்சம் போன்ற நிலைகளை குறிக்கக்கூடியது. அங்கே சனீஸ்வரர் என்ற தபஸ்வி வருகிறார். குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் எதை அதிகமாக செய்யணும்? தியானத்தை அதிகமாக செய்ய துவங்க வேண்டும். குருவின் திருவுருவத்தை சிந்திப்பதை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.